ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக சீர்காழியில் இருக்கிற கனரா பேங்க்குக்கு ஒரு நகையை வைக்கிறதுக்காக வந்தோம். எமர்ஜென்சி அமௌண்ட் தேவைப்பட்டது. கை குழந்தைய வீட்டில் விட்டுட்டு 10 மணிக்கு பேங்க்குக்கு வந்தோம். 12:45 வரைக்கும் இந்த க்யூ இன்னும் மூவே ஆகாமல் அப்படியே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த க்யூவில் நின்று இந்த ஃபார்மை வாங்கி அதை ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துட்டா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்காக அவங்க திரும்ப அனுப்பி விட்டுறாங்க. இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு வேற சொல்லிடுறாங்க. ஸோ திரும்ப நம்ம போயிட்டு திரும்ப வரும்போது திரும்ப நம்ம பின்னாடி வந்துடுறோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார்மில் ஏதோ சின்ன கரெக்ஷன் இருக்குது, ஒரு சைன் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் அதே இடத்துல சைன் வாங்கிட்டு அவங்க அதை கிளியர் பண்ணி அனுப்பி விட்டாங்கன்னா அடுத்த வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே அவங்க அனுப்பி விட்டுட்டு திரும்ப அவங்க அந்த க்யூவில் நிற்கும் போது யாரோட வேலையுமே அங்கே ஃபுல்லாக முடிய மாட்டேங்குது. எனக்கு தெரியும் பேங்க் அப்படின்னா லேட்டாக தான் ஆகும், நம்ம நினைக்கிறப்போ உடனே எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு. பட் இந்த பேங்க் மாதிரி எந்த ஒரு ஒஸ்ட்டான பேங்க்குமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. கை குழந்தைய வச்சுட்டு ஒரு அக்கா அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் அழுகுறாங்க, அந்த குழந்தையும் அழுது ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாமல் நாங்களும் ஒரு 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். இதை நான் மட்டும் புலம்பல, அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த பேங்க் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதை யாராச்சும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி இதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள்.